இந்த வீரராக சர்வீஸ் சென்டர் வந்து நார்மலா நான் ஒரு மிஷினரி வாங்கி அந்த மிஷினரியை நான் வச்சு நான் ஃபீல்டு எல்லா விவசாயிகள்கிட்டையும் அட்டன் பண்ணி ஓட்டிட்டு தான் இந்த மிஷினரியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க நினைக்கலாம் இதுக்கு தனியாக சர்வீஸ் சென்டர் வச்சிருப்பாரா, இவர் எங்கேயாவது போய் படிச்சுட்டு வந்திருப்பாரா, இல்ல ஏதாவது கம்பெனில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துருப்பாரா? ஒண்ணுமே இல்லைங்க. ட்ரைனிங்ன்றது வந்து எல்லாமே நம்ம மிஷினரியை வச்சு ஓட்டும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்னொன்னா நம்ம மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கின்னு இதை அப்படி பண்ணா அப்படி ஓடும், இப்படி பண்ணா அப்படி ஓடும் ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கின்னு ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த வேலை. நாம செய்யற தொழில கரெக்டா யோசிச்சு கரெக்டா போனோம்னா எந்த பிசினஸ் தான் வெற்றியாயிடுங்க. ஏன் சொல்றேன்னா நாம பண்ற பிசினஸ் வந்து ஒரு நார்மலான பிசினஸ். முதல்ல என்ன பண்ணுவோம், நான் உங்ககிட்ட சொன்னதுதான், முதல்ல நான் பண்ணாத தொழில் கிடையாது. எல்லா தொழிலுமே முதல்ல அடிமட்டத்துல இருந்து விவசாயத்துல ஸ்டார்ட் பண்ணேன். விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி விவசாயத்துல என்னன்னா நெக்ஸ்ட் லெவல் இருக்கு, விவசாயம் பண்ணா அடுத்தது என்ன லெவல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சு நான் ஒன்னொன்று பண்ணிட்டு வந்தேன். முதல்ல விவசாயம் பண்ணேன். அதுக்கடுத்து விவசாயிகள் உள்ள என்ன பண்ணலாம், மாடு வச்சா விவசாயம் நல்லா இருக்குமா அப்படின்னு வச்சு முதல்ல மாடை வாங்கி மாடை வச்சிருந்து அதுல விவசாயம் பண்ண வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மாடு வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த விவசாயத்துக்குள்ள வேற என்ன வளர்க்கலாம் அப்படின்னு போது கோழி வளர்த்தோம். அதுக்குள்ள வேற ஏதாவது பண்ண முடியுன்றத ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போதுதான் இந்த உளுந்தடிக்கிற மிஷின் ஒண்ணு நம்ம வாங்குறோம். அந்த உளுந்தடிக்கிற மிஷினை வந்து வாங்கும்போது அந்த மிஷின் வந்து சாதாரண ரேட் இல்லைங்க, 80,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்குறேன். அந்த 80,000 ரூபாய் வாங்கின மிஷின் ஓடுமா ஓடாதான் தெரியாது. ஏன்னா நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல ஒரு 7 கிலோமீட்டர்ல போய் ஒரு வண்டி வாங்கி எடுத்துட்டு வந்து அந்த வண்டி ஓடுமா, இந்த வண்டி எப்படி ஓட்ட போறோம், 80,000 ரூபாய் போட்டு வாங்கிட்டோமே. 80,000ன்றது வந்து பெரிய காசாச்சு. 80,000 ரூபாய் மிஷினை வாங்குறதுக்காக 1,30,000 வாங்கி அந்த டிப்பரை அந்த மிஷினை வாங்குறது 70,000 விற்கிறேன். 70,000 ரூபாய்க்கு வித்து அந்த மிஷினரி வாங்குறேன். அந்த மிஷினை வாங்கிட்டு போயிட்டு அந்த மிஷினை எடுத்து போய் நம்ம ஃபீல்டில் விட்டு ஓட்டுறோம். ஓட்டும் போது அதுல டெய்லியும் ஒரு ஃபால்ட் நடந்துட்டே இருக்கு. வண்டி ஓட்டவே முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு இன்னும் மொத்த ஃபால்ட்டையும் பக்காவா ரெடி பண்ண வந்து அந்த வண்டி ஓட்டுன்றதுக்காக அந்த வண்டி எடுத்துட்டு வந்து பக்காவா ரெடி பண்ணி ஓட்டும் போது அந்த மிஷினரி திரும்பி ஓடும் போது சக்சஸ் ஆகுது. சக்சஸ் எப்படி ஆகுதுன்னா, குமாரின் டெஸ்ட்ல முதல்ல போட்ட மிஷினை அதை நான் 80,000 ரூபாய்க்கு இடைக்கு போடுற கண்டிஷன்ல வாங்கிட்டு வந்தேன். அதை பக்காவா ரெடி பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சேன்.